ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பது சந்தேகமாக இருந்தாலும் கஷ்டம் வந்தவுடன் கடவுளே என்றுதானே சொல்கிறாய். கஷ்டத்தை மனிதனிடம் சொல்வதை விட கடவுள் இருக்கிறார் என்று நம்பு. அவரிடம் சொல்வதே சிறந்தது. நான் மட்டும் உன்னுடன் இல்லை என்றால் இப்போது இருக்கும் சூழ்நிலையை விட மிக மோசமானதாக இருக்கும். மான அவமானங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள், நம்பிக்கை துரோகங்கள், நிலை குலைந்து போகச் செய்யும் கால சூழ்நிலைகள், செய்யும் காரியத்தில் நஷ்டங்கள், வஞ்சக சூழ்ச்சிகள், எதிர்ப்புகள், உறவினர் நண்பர்களின் சூதுகள், அன்பின் இழப்புகள், இவையெல்லாம் மானிட வாழ்க்கையின் அன்றாட நிகழ்வுகள். இது போன்ற போராட்டங்களை எல்லாம் மன உறுதியுடனும் துணிச்சலுடனும் எதிர்கொள்கின்ற மானிடன் எவனோ அவனே வெற்றியாளனாக கருதப்படுவான். கணவன் மனைவிக்குள் சமமாக இருக்க வேண்டிய ஒன்று புரிதல், சகித்தல், மதித்தல். வறுமையில் கணவனை நேசிக்கும் பெண்ணும் முதுமையில் மனைவியை நேசிக்கும் ஆணும் இந்த உலகில் தலை சிறந்த தம்பதியர்கள். துணிச்சலாக இருந்தால் திமிர், துணிவில்லை என்றால் அப்பாவி, ஜடமாய் இருந்தால் அமைதி, கேள்வி கேட்டால் ஆணவம். நீ நின்றாலும் நடந்தாலும் அமர்ந்தாலும் எழுந்தாலும் இந்த உலகம் உனக்கு பேர் வைக்க மட்டும் மறப்பதில்லை. இப்படிப்பட்ட இந்த உலகம் உன் வாழ்க்கை முடிந்தது என்று சொன்னால் எல்லாம் முடிந்துவிடுமா? நீ நல்ல செயல்களை செய்வதன் மூலம் உன் எதிர்காலத்தை மாற்றுவது உன் கைகளிலேயே உள்ளது. நீ வெற்றி பெறும் பாதையை காட்டிவிட்டேன். இனி அந்த பாதையில் செல்வது உனக்கு விதிக்கப்பட்ட வழியாகும். இந்த பதிவை கேட்ட அடுத்த 7 நொடியில் உனக்கு ஒரு அதிசயம் நடக்கும். உன்னை தேடி ஒருவர் வருவார். உன் வாழ்வு மாறும். இது சர்வ நிச்சயமாய் நடக்கும். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.